அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். சங்கத்து உறுப்பினர்களுக்கும் சங்கத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அண்டு இந்த சங்கம் எதுக்கு உருவாக்கப்பட்டது அந்த காரணம்லாம் தாண்டி நம்ம கூடி சீக்கிரம் ஒரு சில லைவ் ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். சும்மா பேசுறதோடு நிறுத்தாமல் ஆயிலில் வடை சூறத்தை பார்த்துருப்பீங்க, வாயிலே வடை சூடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நேரில் நேருக்கு நேர் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இல்லை நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க. ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் பரவாயில்ல, அதை மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே ஊர் சுற்றி நம்ம நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம செய்ய போகிற எல்லா விஷயத்துக்கும் கூடி சீக்கிரம் உங்களோட சப்போர்ட் தேவை. இப்போ வரைக்குமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பெரிய விஷயந்தான். நம்ம ரேஞ்சுக்கு பெருசுப்பா, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணி என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும். அது தெரிஞ்சு நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. நான் போன வீடியோவில் அநேகமாக ஒரு 140 சொல்லியிருப்பேன் கரெக்டாக. இப்போது 1050 கணக்கு சங்க உறுப்பினர்கள் இன்னும் அஃபிஷியலாக அவங்களாம் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 1050 பேர் உள்ளே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ண உங்களுக்கு தான் டேமேஜ், எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. நாங்கள் 1000 பேரும் சேஃப் ஆகிடுவோம், சேஃப் ஆக்கி தீருவோம். அதுக்கு தான் நாங்கள் சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம். கம்பெனிக்கு சப்போர்ட்டாக கம்பெனிக்கு எதிராக அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிறேன் பதில். ஓகே, ஆப்ஷன் நம்பர் சி. ஏன்னா நீ ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்றீங்க, ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்றீங்க. அதனால் நாங்கள் ஆப்ஷன் சி மக்களை சூஸ் பண்ணிட்டோம். பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டால் வாங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோன்றேன். புரியுதா? ஏன்னா யாருமே எடுக்கலல்ல. நிறைய பேர் நம்ம மேலே பொறாமையில் இருக்கலாம், காண்டில் இருக்கலாம். நான் ஆக்சுவலாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அதாவது ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம மேலே பயங்கரமான கோவத்தில் பயங்கரமான காண்டில் இருக்காங்களாம், அதே சமயத்தில் ஆதரவும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க செய்ய முடியாது, நான் செஞ்சிட்டேன்ட்டு. நானும் அதான் கேட்குறேன், நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? எனக்கே வெக்கமாக இருக்குது. உங்களுக்கும் இருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு பழசு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பழசை மறந்துட்டு நம்ம இந்த ரவுண்டு நம்ம என்ன பண்ணணுமோ அது தெளிவாக பண்ணுவோம். எந்த இஷ்யூவும் வராத அளவுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். இது நம்ம கிளியர் கட்டாக தெளிவாக எப்படி பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறதுக்கு யாரும் இருக்காங்கல்ல, கன்ஃபார்ம் தானே. அப்படின்றப்போ நம்ம அவங்களை கண்டுக்க தேவையில்லை. நம்ம அவங்களை கண்டுக்காமல் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். அண்ட் ஒரு சில விஷயத்தில் நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, ஒரு சில விஷயத்தில் தெளிவாக இருக்கும். மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் இங்கே எந்த டேமேஜும் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுல. ஆகையால் மக்களே, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் சங்கத்துக்குள்ளே வாங்க போதும். இதை தாண்டி உங்கள்கிட்ட பெருசாக நான் ரெக்வஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. எனக்கு கெஞ்சி நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு போய் நிற்கிறாள் நான் கிடையாது. வர்றவங்களுக்கு உதவி பண்ணுவேன். நான் எப்போவுமே யார்ட்டையும் அவ்வளோ சீதலை கெஞ்சவே மாட்டேன். ஓகே, நீங்கள் என்னை அமுக்கணும்னு நினச்சி எதனா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பேன். அதே சமயத்தில் சைடில் எப்படி அமுக்கிறதுக்கு வழினும் சேர்த்து பார்ப்பேன். அது என்னோடய லைட்டாக இருக்க குறுக்கு புத்தின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இங்கே எல்லாமே லீகலாக பண்ணுறோம். 100% லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். என்கிட்ட இருக்குது, ப்ராப்பராக வச்சுருங்க. எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸ், அக்கௌண்டிங் டீம், அப்புறம் நிர்வாக குழு, இன்னும் ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சங்கத்தில் இருக்க அந்த நிர்வாகிகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. வெல்கம் குரூப்பில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால வேலைக்கு ஆகாது. டேஷ்போர்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வர முடியல அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கவும் முடியாது. அது இல்லைன்னா வேறு உங்கள்கிட்ட ப்ரூஃபே இல்லையா? என் பேங்க்கில் பே பண்ண ப்ரூஃப் என்னாச்சு? ஏன் எடுக்க முடியாது? அதை என்னால் 10 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி பேங்க்லேருந்து எடுக்க முடியும்னா ஏன் உங்களால் முடியாது? என்னால் முடியாது, உங்களை பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் முடிகிற ஒரு விஷயத்தை உங்களால் ஏன் பண்ண முடியலன்னு கேட்குறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் எஃபர்ட் போடல. நம்ம ஒன்று சேர்ந்து நீங்கள் நிறைய பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் இதை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். 1000 தாண்டி போயிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த 1000 ஜாயின் பண்ணி அதை 10,000 மாற்றுறீங்களா இல்லை 2000 மாற்றுறீங்களா உங்கள் விருப்பம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த 1000 பேரும் சேஃப். ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த 118 கோடி 10,000 பேருக்கு தான் போகணும்னு ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல. 118 கோடி 10,000 பேர் தான் போகணும். அந்த 10,000 பேர் என் கூட இருக்கணும். அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 10,000 பேருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். அந்த 10,000 பேர் நாமளாக இருக்கணும். எவனோ ஒருத்தன் சொல்லி நம்மளுக்கு வாங்கி கொடுத்து அது எவ்வளோ கேவலம் தெரியுமா உங்களுக்கு? கம்பெனியோட மெம்பராகவே இல்லாமல், கம்பெனி சைட்லேருந்து எந்த ஆக்ஷனையும் எடுக்காமல், அவங்களும் எதுவும் பண்ணல இவங்களும் எதுவும் பண்ணல வேடிக்கை பார்ப்பாங்க. நம்மளுக்கு யார் யாரோ ஆதரவு கொடுக்குறேன்னு வந்தால் நம்மளுக்கு நம்ம ஆதரவு இல்லையா?
கொஞ்சமாச்சும் உணர்ச்சியோடு வந்துட்டு பேசுங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு போயினே இருந்ததுன்னா இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? நியாயத்தை கேட்போம். நம்ம சைடில் நியாயம் இருந்தால் நியாயமாக பதில் சொல்லுவாங்க. நியாயமே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ கோட்டு பண்ணிட்டோம். ஆனால் 112 கோடி இருக்கிறது உண்மை தானே? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அது கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் கம்பெனிக்கிட்ட இல்லை, அது ஃப்ரீஸில் இருக்குது. இப்போது காசு நினச்சாலும் கொடுக்க முடியாது, யாராலையும் வந்துட்டு அதை உண்மைன்னு மறுக்கவும் முடியாது. ஏன்னா ஓனர்கிட்டையும் காசு இல்லை, ஜட்ஜாலையும் இப்போ ஓகே இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. சார்ஜ் ஷீட்டு இன்னும் போடல. சார்ஜ் ஷீட் ஏன் போடலன்னு சொல்லிட்டு இப்போ நான் கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ தகவல் ஒன்று சொன்னாங்கல்ல அந்த லைவில், அது வந்துட்டு சார்ஜ் ஷீட் நவம்பரில் போகிறதா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் போன வீட்டில் சொல்லியிருந்தேன். அது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறாங்கன்னா எல்லாம் நடந்துருமா? அதனால் பார்ப்போம், அது என்ன ஏது எப்படி எல்லாமே வந்துட்டு பார்ப்போம். நம்ம வந்து டிசம்பரில் ஆனால் பண்ணும்போது தான் பார்ப்போம். அப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னாங்க, நான் 1.5 அடி எடுத்து வச்சிட்டேன். இதுவே வந்துட்டு அசிங்கம் தான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்குலாம். எதுவுமே பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, நீலாம் என்ன பண்ணி கீச்சிருவேன்னும் போது நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை இனிஷியேஷன் எடுத்து இப்போது இது டாப் லெவல்லையும் போய்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன், 9ஆம் தேதி ஒரு பெரிய அப்டேட் இருக்குன்ட்டு. அது என்னடா பெரிய அப்டேட்னு பார்த்தா கடைசியில் நம்ம போகிற மீட்டிங்கு இன்னும் டேட் நானே வந்து கன்ஃபர்மேஷன் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ அது வந்து ஒரு பெரிய அப்டேட்டாகவே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு குரூப்பில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் நம்மளை பற்றி நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகேவா, நான் அவங்களாம் சொல்கிறது ஏற்கனவே சொன்னது தான், மாற்றி மாற்றிலாம் பேச விரும்பல. நீங்கள் அந்த காலத்தில் இந்த ஒரு முடிவை தெளிவாக எடுத்து ஒரு கரெக்டாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய லீடராக வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சவங்க நீங்களாம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏன் இந்த வேலைன்ற இப்போ நான் பேசலாம் நீங்கள் கேட்கணுன்னு இருக்குல்ல, தேவையா? இல்லை. இதுக்கப்புறமாச்சு தேவை அறிந்து புரிந்து மக்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கு உதவுங்க. இங்கே உங்களோட ஈகோவோ இல்லை அந்த பொறாமையோ எதுவுமே வந்து முடிவு கொண்டு வராது. செயல், நம்ம செய்ய போகிற செயல் தான் எல்லாத்துக்குமான முடிவாக இருக்கும். ஸோ அந்த செயலை தெளிவாக செய்வோம் இந்த வாட்டி, சரிங்களா? சரி, ஓகே, நான் போய் சாப்பிட்டு போயிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் வந்து அந்த மீட்டிங் வரத்துக்கு ரெடி ஆகுங்க. அண்டு டெலகிராம் குரூப்பில் மீட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வெல்கம் குரூப்பில் வந்து வேடிக்கை பார்க்கத்தா இருந்தீங்கன்னா கரெக்டாக மதுரை மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த வெல்கம் குரூப்பை டெலீட் பண்ணிருவேன். திரும்ப இன்னொரு புது குரூப் லிங்க் உள்ளே போடுவேன். அதனால் இப்பயே சங்கத்துக்குள்ளே வரத்துக்கு பிளான் பண்ணுங்கள், இல்லைனா திரும்ப வெல்கம் குரூப்பில் தான் போவீங்க. ஓகேவா? நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். 700 பேர் இருக்கும்போதே டெலீட் பண்ணி விட்டால் நான். அதனால் இந்த ரவுண்டு யோசிப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கம்பல்சரியாக வந்துட்டு டெலீட் பண்ணுறது தான். அதனால் உங்களுக்கு இருக்க டைம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டேட் இன்னும் நானே ஃபிக்ஸ் பண்ணல. டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்களாக ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காதீங்க. ஓகே, சங்கம் நம்மளுது, நான் தான் அப்டேட் சொல்லுவேன், நீங்கள் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? பை.